இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஎஃப்சி சிக்கன் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் செய்வாங்க. குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதையே நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அங்கே வந்து 100 சிப்ஸு பார்த்திங்கன்னா ரூ. 80 ரூ. 70 சொல்லுவாங்க. அதே நம்ம 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கினா நம்ம ஒரு ஃபேமிலியே சாப்பிட்லாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து அதை நீளமாக விரல் சைஸு வெட்டி ஒரு 50% ஒரு முக்கால் வேக வச்சிடணுங்க. வேக வச்சுட்டு அந்த டைமில் நம்ம ஒரு மயோனைஸ் பண்ணிடலாங்க வீட்லேயே ஹெல்த்தியாக. ஒரு முட்டை, அதுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமான ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். முட்டை போட்டு மிக்சியில் அரைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 10 மிளகு, ஒரு 5-6 பூண்டு, லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம விட்டு அரைச்சோம்னா மயோனைஸ் ரெடி ஆகிடுங்க. வாங்க அதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தா, கிழங்கு இதை மாதிரி நீளமாக விரல் சைஸ் கட் பண்ணிக்கணுங்க. இப்போ நான் வந்து தண்ணி சுட வச்சுருக்கேன், நம்ம அதில் போட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம வந்து மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாங்க இந்த டைமில். இப்போ நம்ம மயோனைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போது சால்ட்டு 1/2 ஸ்பூன், மிளகு, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிக்கலாங்க. ஒரு முட்டைக்கு 1/2 எலுமிச்சம்பழம் சரியாக இருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. விட்டு அரைக்கணுங்க. 5 வாட்டியும் அரைக்கணும். 5 வாட்டியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரைச்சா மட்டும்தான் அந்த மயோனைஸ் ரெடி ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மயோனைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம அழகுபடுத்துறதுக்காக தக்காளியில் வந்து தான் நம்ம வந்து கிண்ணமாக யூஸ் பண்ணி நம்ம இந்த மயோனைஸ் சேர்த்து தக்காளியில் வச்சு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். இது உள்ளே இருக்கிற ஃபுல் விதையை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா தக்காளி பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ நம்ம இதை மயோனைஸை வச்சு இதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். இதை வச்சு நம்ம வந்து தட்டில் வச்சு கொடுத்தோம்னா அழகாக தொட்டு சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வடிகட்டி இந்த மாதிரி வச்சுருக்குங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நம்ம ஒரு பிஞ்ச் தனி மிளகாத்தூளுங்க, மிளகுத்தூள், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்படி தூண மாதிரி போடணுங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தான் மசாலா போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரட்டும். பார்த்திங்கன்னா நம்மளோட சிப்ஸு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஜல்லி எடுத்துங்க. பார்த்திங்க அழகாக வந்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேஎஃப்சி ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. அங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து மயோனைஸ் வந்து கொஞ்சம் கேட்டால் கூட நம்மளுக்கு கூச்சமாக இருக்கும். இதுவே வீட்டில் செஞ்சு நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். சைடு பார்த்திங்கன்னா குடமிளகாவில் டொமேட்டோ சாஸும் வச்சுட்டேன் குழந்தைங்களுக்கு. இது பெரியவங்கலேருந்து சின்னங்க வரல அழகாக இதுமாதிரி கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. தக்காளியில் மயோனைஸ் வச்சுருக்கேன். அது மேலே ஒரு புதினா இலை வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் குடமிளகாவில் வச்சுருக்கேன். பார்க்கும்போதே அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மேலாப்போ வந்து அழகுபடுத்துறதுக்காக கருவேப்பிலையை வறுத்து போட்டிருக்குங்க. இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க.